எட்மன், உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை சந்திக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எதுக்கு? அவங்க ஒன்றும் முக்கியமானவங்க இல்ல. ஆமா, அவங்க உன் அளவுக்கு மகிழ்ச்சியானவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா பாரு எட்மண்ட், எனக்குன்னு குழந்தைங்களே இல்லை. நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ அப்படியே இருக்க. ஒரு நாள் நார்னியாவுக்கு நீ இளவரசன் ஆகலாம், ஏன் அரசனா கூட ஆகலாம். நிஜமாவா? அதுக்கு உன் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வரணும். அப்போ பீட்டர் கூட ராஜா ஆயிடுவானா? இல்ல இல்ல இல்ல, அரசனுக்கு வேலை செய்ய. அப்படின்னா கூட்டிட்டு வரேன். இந்த காடுகளை தாண்டி 2 மலை தெரியுதுல்ல, என் மாளிகை அதுக்கு நடுவுல தான் இருக்கு. உனக்கு அந்த இடம் பிடிக்கும் எட்மண்ட். ஒரு அரை முழுக்க உனக்கு பிடிச்ச டர்க்கிஷ் டிலைட் இருக்கு. இப்போ சாப்பிட இன்னும் கிடைக்குமா? கிடைக்காது. அதிகமா சாப்பிட்டா வயிறு கெட்டுடும். அது மட்டும் இல்ல, சீக்கிரமே நாம சந்திக்க போறோம் இல்லையா? ஆமா, சந்திப்போம் மகாராணி அவர்களே. கண்டிப்பா சந்திப்போம். உன்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். எட்மண்ட், நீயா? எட்மண்ட், நீயும் வந்துட்டியா? இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? இவ்வளவு நேரம் எங்க இருந்த? நான் டம்னஸ பார்த்தேன். அவர் நல்லா இருக்காரு. அவர் என்ன பார்த்தத ஒயிட் விச் கண்டுபிடிக்கவே இல்லையா? என்ன ஒயிட் விச்சா? அவ நார்னியாவோட ராணின்னு தன்னை சொல்லிக்கிறாளாம். ஆனா அது உண்மையிலே கிடையாது. உனக்கு என்னாச்சு? நீ ஒரு மாதிரியா இருக்க. நான் வேற எப்படி இருப்பேன்? இங்கதான் ரொம்ப குளிருதே. இந்த இடத்துல இருந்து எப்படி வெளியில போறது? என் கூட வா, இதான் வழி. பீட்டர், பீட்டர், எழுந்திரு பீட்டர். நான் சொன்னது சரிதான், உண்மையிலேயே அங்க இருக்கு. லூசி, நீ எதை பத்தி சொல்ற? நான் சொன்ன மாதிரியே நார்னியா அந்த துணி அலமாரிக்குள்ள இருக்கு. நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப லூசி.